பொரிக்காத எண்ணெயில் பொரிக்காத வடை. இது இன்றைக்கி வாழைப்பூ முருங்கைப்பூவில் செய்யலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரையில் வடை செஞ்சுருக்கோம். புட்டு, சமைத்த புட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கொலா புட்டு, ஆவியில் வேக வச்ச புட்டு. இது தூய மல்லி அவலில் சமைக்காமல் ஒரு இனிப்பு புட்டு, ரொம்ப சுவையாக இருக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது வந்து ஆர்கானிக் ஃபல்லோடா, எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் சேர்த்துருக்கோம். வாட்டர் இல்லாமல் ஆயில் இல்லாமல் வந்து குக் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம். இல்லை கெமிக்கல் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து இந்த வாட்டரில் இருக்கிற ஹார்ட்னஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சாஃப்ட் வாட்டர் கன்வெர்ட் பண்ணுற ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Syed vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சி ஸ்கூலில் தான் வந்து நிற்கிறோம். இங்கே வந்து எதுக்கு வந்து நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உணவு திருவிழா நடத்துகிறாங்க. ஏற்கனவே போன வாட்டி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ புத்தூர் பிஷப்பில் நடத்துகிறாங்க. அங்கே வந்து நம்ம போய் வீடியோ எடுத்து போட முடியல. அதனால வந்து இங்கே நடத்துனால இங்கே வந்து வீடியோ எடுத்து போடலான்னு வந்திருக்கோம். முதல்ல வந்து டிக்கெட்டை வாங்கிட்டோம். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 ரூபா தான் போட்டிருக்கு. ஆனால் நம்மகிட்ட வந்து 80 ரூபா வாங்கிட்டாங்க. அநியாயம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து டிக்கெட் கிடையாதுன்ட்டாங்க. அதனால் எனக்கும் டிக்கெட் இல்லை, சும்மா தான் சொன்னேன். ஸ்கூல் பசங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாதான். கேமராமேனுக்கு வந்து டிக்கெட் போட்டிருக்கு. சரி, வாங்க போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த ரசபூரி, முட்டை, அந்த மாதிரி முறுக்கு, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்குது. அங்கிட்டு போய் பார்ப்போம். ஸ்டால்ஸ்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. ஏதோ மதுரை முத்து வருதுன்னு சொன்னார், அவரையும் காணோம். பாருங்க, 2 ஸ்டால் ஃப்ரீயாக கிடக்குது பாருங்க. எதுவும் பெருசாலாம் இல்லை இங்கே. சரியில்லைங்க, வந்ததுக்கு வடையும் சரியில்லை, சம்சா ரெடியில். ரேட்டும் கூட 30 ரூபாயா, 1 15 ரூபாயா, 2 சேர்த்து 30 ரூபா. இன்னும் வேஸ்ட். வணக்கம், நான் ஆர்கானிக்ஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஓன் ஷாப் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பல வகையான அரிசி வகையில் செய்கிறது. அதிரசத்தில் 2 வகையான இருக்குது. முறுக்கில் வந்துட்டு 5-6 வகையான முறுக்கு இருக்குது. உருண்டையில் பார்த்தீங்கன்னா லட்டுவில் பார்த்தீங்கன்னா கம்பு உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை, இது எல்லாமே வந்து தானிய வகை தான். இதில் வந்து எந்த ஒரு மிக்சடும் கிடையாது. நாங்கள் ஓன் செக்கில் வந்து எண்ணெய் ஆட்டி நாங்கள் அதிலே ப்ராடக்ட் ரெடி பண்ணி நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நாங்கள் நார்மலாக ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஷாப் பார்த்தீங்கன்னா திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் இருக்குது. கம்பெனி அங்கே தான் இருக்குது, ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இது வந்து ஆர்கானிக் ஃபல்லோடா. இதில் என்னென்ன எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் சேர்த்துருக்கோம். என்னென்ன போட்டிருக்கோன்னு பண்ணால் இதில் பேஸ் வந்து கோகனட் மில்க், இதோட பேஸு. அதுக்கப்புறம் டேட்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இது வந்து பாதாம் பிசன். இது அடுத்தது வந்து சப்ஜி சீடு. இது இதில் உள்ள இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவல், சிகப்பு அவல். இது வந்து பாதாம் பருப்பு, நிலக்கடலை பவுட்ரு. இது எல்லாமே நேச்சுரலாக உள்ளது தான். இதுதான் வந்து ஆர்கானிக் ஃபுட்டாகும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வரைக்கும் சாப்பிட்டதும் கிடையாது. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதில் அந்த மாதுளப்பழம், பேரிச்சம்பழத்தோட பேஸ்ட்டு, அப்புறம் தேங்காய் பால், ஸ்டார்டிங்கோட கீழே அடியில் தாங்க செம்ம டேஸ்ட்டு. அவளுக்கும் தேங்காய் பாலுக்கும் செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த ஃபலூடா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 ரூபா தான். வெளியே வந்து இதே மாதிரி ஃபலூடா தான் வந்து 50 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால் 50 ரூபா கொடுத்து சாப்பிட்லாம், ஒர்த்து தான். வணக்கம் எல்லோருக்கும். படையல் சிவகுமார், கோவையிலிருந்து. இப்போது திருச்சியிலேருந்து பேசுகிறேன். திருச்சியில்
ஆர்சி பள்ளி வளாகத்தில் உணவு திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. அதில் படையலுடைய உணவக அரங்கு, அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைத்து கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான அரங்கு காலையிலேருந்து போயிட்டுருக்கு. படையல் உணவகம் உலகிலேயே முதல் உணவகம், அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் எந்தவித ரசாயனமும் இல்லாமல் ஆரோக்கியமாக சுவையாக ஆனந்தமாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா வகையான உணவுகளும் சாப்பிடலாம். இட்லியிலேருந்து பிரியாணி வரைக்கும் சாப்பிட்லாம். மத்தியானம் வடை பாயசத்தோடு சாப்பாடு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 2200 வகையான உணவு வகைகளை உருவாக்கியிருக்கோம். கோவையில் ஒரு 3 கிளைகளோட மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இப்போ திருச்சிக்கு புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். இன்றைய படையல் இயற்கை உணவு ஸ்டாலில் பார்த்திங்கன்னா பசு மஞ்சள்னு சொல்லிட்டு உணவு. உங்களுக்கு தெரியும், மஞ்சள் உடலுக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இந்த பசு மஞ்சள் பாரம்பரிய அரிசி அவல் அதோட முந்திரி பாதாம் பிஸ்தால போட்டு ரொம்ப சுவையாக ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு லட்டு செஞ்சுருக்கோம். அடுத்தது கடல உருண்டை. நமக்கு தெரிஞ்ச கடல உருண்டை விட இது வந்து மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா முழுக்க இது வந்து கையில் குத்தி கைக்குத்தல் முறையில் உரல் உலக்கையில் இடித்து பண்ணது. 1 மாதம் ஆனாலும் சுவை மாறாமல் இருக்கும். ஸோ இந்த கடல உருண்டை. அடுத்தது பன்னீர் ரோஜா. உங்களுக்கு தெரியும், ஃப்ராக்ரன்ஸ்க்கு இதயத்துக்கு நல்ல ப்ளசன்ட் மைண்டை கொடுக்கும் பன்னீர் ரோஜா. அந்த பன்னீர் ரோஜா இதழில் ஒரு லட்டு. அடுத்தது கைக்குத்தல் முறையில் எள்ளு, உடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமான எள்ளு. தென் புட்டு, சமைத்த புட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, கொலா புட்டு, ஆவியில் வேக வச்ச புட்டு. இது தூய மல்லி அவலில் சமைக்காமல் ஒரு இனிப்பு புட்டு, ரொம்ப சுவையாக இருக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ அருமையான உணவு, உடனுக்குடன் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இட்லி வித் கொத்தமல்லி சட்னி. இது வந்து கருங்குருவைன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய அரிசி அவல். அதில் சமைக்காமல் வேக வைக்காமல் அடுப்பில் வைக்காமல் செய்த இட்லி, அதற்கு கொத்தமல்லி சட்னி. தென் இது நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு ஒரு ஆற்றல் பானம், கருவேப்பிலை நெல்லிக்காய். ஸோ இனிப்பு வெண்டை பிரட்டல்னு சொல்லுவாங்க. ரொம்ப குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும், குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், 24 மணி நேரம் ஆனாலும் சுவை நேரம் அதிகமாகிட்டே இருக்கும். ரொம்ப அருமையான உணவு வெண்டை பிரட்டல். பாதாம் பிசினில் பாயசம், பாதாம் மரத்தோடைய கோந்து அந்த கம்மில் இருந்து அதில் தேங்காய் பால் நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பாயசம், ரொம்ப சுவையாக இருக்கும். படையல் ஸ்பெஷல் வடை, எண்ணெயில் பொரிக்காத வடை. இது இன்றைக்கி வாழைப்பூ முருங்கைப்பூவில் செய்யலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரையில் வடை செஞ்சுருக்கோம். எண்ணெயில் பொரிக்காமல் கையிலேயே செய்யுதுங்க. கையிலேயே ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷம் கையிலேயே மிக்ஸ் பண்ணணும். முந்திரி பாதாம் வேர்க்கடலை போட்டு நேரம் ஆக நம்மளுடைய உடலுடைய வெப்பநிலைக்கு ஹீட்டுக்கு மெல்ட் ஆகி அந்த நட்ஸில் இருக்கிற ஆயில் எல்லாம் வெளியே வரும். அப்போ தேங்காய் வாழைப்பூ முருங்கைப்பூ இருக்க ஈரப்பதம் போயிடும். ஸோ சமைத்த மாதிரியே இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்காத வடை. அடுத்தது பட்டர் மில்க், தேங்காய் பால் இல்லாத மோர், காய்கறி மோர். இது வந்து சொரக்கால தேங்காய் பால் எலுமிச்சமெல்லாம் போட்டு மோர். ஸோ இப்படி இன்றைக்கி காலையிலேருந்து உணவு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 2200 வகையான உணவு இருக்குது. இந்த 4 நாளுமே மிக சிறப்பாக மக்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உணவு முறையில் இந்த மாதிரி ரெசிபிஸ் மாற்றி கொடுக்க போகிறோம். இங்கே விழிப்புணர்வுக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ கோவையில் படையல் உணவகம் சிங்கநல்லூர் பகுதியில் ஜிவி ரெசிடென்சி பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக உணவகத்துக்கு வாங்க. படையல் யூடியூப் சேனல், படையல் நோ ஆயில் நோ பாயில் சேனல் இருக்குது, அதை பாருங்கள். இதை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா படையல் அகாடமியில் இணைஞ்சு அதில் நீங்கள் முழுமையாக இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4 நாள் உங்கள் ஊரில் திருச்சியில் உணவகம் போட்டிருக்கோம். 44 45 ஸ்டால். கண்டிப்பாக நேரில் வாங்க, சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீர் ரோஜா லட்டும் புட்டு வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். புட்டை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த செம்மையாக இருக்குது, பயங்கர டேஸ்டியாக இருக்குது. நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நம்ம ரோஜா லட்டு சாப்பிட்டு போவோம். லட்டும் நல்லாயிருக்கு, ரோஜா ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. நல்லாயிருக்கும், லட்டும் நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இன்னுமே வந்து பயங்கரமாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த பச்சை வடைங்கிறது இல்லை, செம்ம சூப்பராக தான் இருக்குது. சமைச்ச மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. லட்டுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரோஜா ஃபீல் வந்து நல்லா தருது. வாசனை, டேஸ்ட் எல்லாமே ரோஜா சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது.
இது வந்து எண்ணெயிலே வறுக்காத வடையாம். அது வந்து நல்லா மொறுமொறுலாம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. அமுக்கணுன்னே இதாகிடுது. இங்கே இருங்க. வந்து நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பார்சல் கொண்டு போக போகிறோம். பார்சல் கேட்டோம், பார்சல் இல்லைன்ட்டாங்க. அதனால் அதை கவரில் போட்டு வாங்கிட்டு போயிட்டோம். வடை வந்து மொறுமொறுலாம் இல்லை, இந்த சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா வந்து லைட்டாக காரம் மாதிரி இருக்குது, லைட்டாக ஒரு கீரை டேஸ்ட் இருக்குது, கொஞ்சம் காரமும் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. இதான் நான் இது வரைக்கும் வந்து சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு எண்ணெயிலே வறுக்காத வடைன்னு சொல்லி நான் இப்போ தான் கேள்வியே படுறேன். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலும் 20 ரூபா சொன்னாங்க. ஆனால் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டது கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கண்ணே, ஒரு ஆயில் இல்லாமல், ஒரு அடுப்பு இல்லாமல், ஒரு எண்ணெய், ஒரு வடை யோசிச்சு பாருங்கள் நீங்களே. ஹலோ சார், வணக்கம். நியூட்ரிக்குக்கிலேருந்து சதீஷ் பேசுகிறேங்க. நாங்கள் இந்த வெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வாட்டர் இல்லாமல் ஆயில் இல்லாமல் வந்து குக் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம். நம்ம வந்து பழைய காலத்து இந்த மண் சட்டி சமையல் பண்ணுறோம் இல்லைங்களா, சேம் அதே கான்செப்டில் நியூ மெத்தடில் வந்து இந்த வெசல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது எப்படின்னாக்கா 316L சர்ஜிக்கல் ஸ்டீலில் வந்து இந்த மெட்டல் வந்து பண்ணிருது. நம்ம ஆயில் நம்ம வெஜ் பண்ணாலும் சரி, நான்வெஜ் பண்ணாலும் சரி, ஆயில் இல்லாமல் வந்து வாட்டர் இல்லாமல் வந்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம ப்ராடக்ட்டில் வந்து ஆயில் இல்லாமல் வாட்டர் இல்லாமல் வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு எந்த ஒரு விட்டமின்ஸும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமோ இதெல்லாம் இல்லாமல் நார்மல் நம்ம பழைய காலத்தில் வந்து சத்துள்ள உணவு நம்ம எப்படி சமைச்சோமோ சேம் அதே கான்செப்டில் இந்த மெட்டீரியலில் வந்து நம்ம அவுட்புட்டில் வரும், ரிசல்ட் வரும் சார். எந்த விட்டமின்ஸும் லாஸ் ஆகாமல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் டைம் குவாரண்டைனில் இருந்தவங்க எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் டெட்டாக இருப்பாங்க. ஸோ வீட்டில் இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிட்டீங்க வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஹாஸ்பிட்டல்லேருந்து நார்மலாக கிளியரன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ எதனால் அப்படின்னாக்கா நான் ஹாஸ்பிட்டலில் அந்த விட்டமின்ஸ் இல்லாத குறைபாடு இல்லாததுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வந்தது. ஸோ இப்போ நார்மலாக வந்து ஃபுட்டை வந்து நம்ம நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த விட்டமின்ஸ் வந்து நம்ம தேவையான விட்டமின்ஸ் வந்து வெளியே லாஸ் ஆகாமல் நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ஃபுட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பாத்திரம் இதை பற்றி இந்த வெசல் பார்த்தீங்கன்னாக்கா 1.1 லிட்டர்ஸு. இதில் வந்து நார்மல் வெஜிடபிள்ஸ், டீ, காஃபி, A to Z இந்த இதுலேயே வந்து நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம், ரைஸ் வைக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம சாம்பார், ரசம் எல்லாமே பண்ணலாம். ஒரு வெசல்ஸில் வந்து மல்டிபிள் பர்பஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம் இது. ஸோ இதுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்ப வீட்டில் வந்து இருக்கோம் அப்படின்னாக்கா இதுக்காக கொஞ்சம் பெரிய வெசல்ஸ் என்ன தேவைப்படும் அப்படின்னாக்கா ரைஸ் வைக்கிறதுக்கு ரைஸ் பாத்திரம், இது வந்து ரைஸ் வைக்கலாம், ரைஸ், சாம்பார், பிரியாணி எல்லாமே இதில் நம்ம பண்ணலாம். இதுக்கு அடுத்ததுனாக்கா ஸோ இது பார்த்திங்கனாக்கா நம்ம சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, வெஜிடபிள் ஃப்ரை இது எல்லாமே வந்து வித்தவுட் ஆயில் அண்ட் வாட்டரில் வந்து நம்ம இதில் வந்து பண்ணலாம் சார். ஸோ 3.5 லிட்டர்ஸ் ஒரு சைஸ் வைஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம வெசல்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது நம்ம சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து எனர்ஜி எதுவுமே வந்து லாஸ் ஆகாமல் எல்லா வைட்டமின்ஸும் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த நல்ல உதவியாக இருக்கும். ஸோ என்னோடய நேம் சதீஷ்குமார், நியூட்ரிக்கு, நான் திருச்சி. இது ரெக்குவயர்மெண்ட் வேணுங்கிறீங்க ப்ளீஸ் என்னோடய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9952214252. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரைசர் உங்களுக்கு வந்து இது நேச்சுரல் டெக்னாலஜி, உங்களுக்கு கெமிக்கல் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து இந்த வாட்டரில் இருக்கிற ஹார்ட்னஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சாஃப்ட் வாட்டர் கன்வெர்ட் பண்ணுற ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து. ஸோ என்ன பண்ணுறோன்னா போர் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து மேலே போகிறச்சே இந்த ஃபில்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். கம்ப்ளீட்டாக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபில்டர் ஆகிடும் உங்களுக்கு. ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தொட்டி உள்ள தண்ணி இறங்குற இடத்துல இந்த ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஜாப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டர்புலன்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வாட்டரில் இருக்க மாலிகூல்ஸ் எல்லாம் பிரித்து நானோ மைக்ரோ பார்ட்டிகல்ஸாக ஃபுல்லாக தண்ணியோட விட்டுருவோம் உங்களுக்கு வந்து. இந்த தொட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆகுமெண்ட்னு ஒரு ப்ராடக்ட் போட்டுருவோம் உங்களுக்கு வந்து. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரிஞ்சு போன கால்சியம், மெக்னீசியம் ரெண்டுமே வந்து ரீபாண்டிங் ஆகாமல் பார்த்துக்கும் உங்களுக்கு. ஸோ வாட்டர் வந்து யூ வில் கெட் கிளியர் வாட்டர் எப்பயுமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து. இந்த ப்ராடக்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ உங்களுக்கு வந்து. இந்த ப்ராடக்ட்டோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் உங்களுக்கு. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நீங்கள் ஒரு 3000 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ நாங்கள் கேரண்டி
தேங்க்யூ. ஓப்பன் பரவாயில்ல. இதோட அப்படியே சேர்த்து நேரம் சரி எப்போ அவர் வந்து ஜோதிக்கு தான் போவாரு. அவ்வளோதாங்க. இங்கே ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இங்கே வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்கானிக் ஃபலூடா, அதுக்கப்புறம் இந்த படையல் இது சொன்னாங்க, அது வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ரெண்டு கடையும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா பயங்கர வித்தியாசமாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் இங்கே பெருசாலாம் இல்லை. அதிகமாக யாரும் ஸ்டால் போடலை. இந்த தோசை கடை, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல் மாதிரி போட்டிருக்காங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து ரேட்லாம் கூட தான். ஒரு தோசையை 40 ரூபா சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணல. ஒரு வடையே 15 ரூபா சொன்னாங்க. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. போன வாட்டி போட்ட மாதிரிலாம் அதிகமாகலாம் இல்லை, ரொம்ப கம்மி தான். ஆனால் இங்கே வந்து 60 ஸ்டால் கிட்டக்க இருக்குது. ஆனால் வந்து போட்டுறது கம்மி தான். ஓகே, அவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சையத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏறி உட்காந்துருவோமா?